நாம் தியானிக்க வேண்டியதான வேத பகுதி யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறார்? யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறவர். நல்லா கவனிங்க. இந்த சிலர்லாம் ஆடி மாதம் பிறந்த உடனே தங்களுடைய சபையில் பாஸ்டிங் தொடங்குறாங்க. ஏன்னே தெரியாது. நானும் கேட்டு பார்ப்பேன். ஒரு பாஸ்டர் வெளியரங்கமாகவே சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் அதை இதையும் பண்ணுவாங்க, சபைக்கு நிறைய போராட்டம் வந்துடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அதை விசுவாசிப்பதில்லை. சிலர்லாம் அமாவாசை ஜெபம் வைப்பாங்க, நான் அதை விசுவாசிப்பது இல்லை. காரணம் என்னவென்றால், தேவன் எல்லா நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? தம்முடைய பிரசன்னத்துக்குள் வைத்து பாதுகாக்கிறார். எப்பொழுதும் எல்லா நிமிஷமும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் ஏன் அமாவாசை ஜெபம் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் அதை விசுவாசிக்கவே மாட்டேன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்கி நம்ம ஜீவிக்க ஆரம்பிக்கிறோமோ எல்லாம் நம்ம விட்டு தானா போயிடும். அதான் என்னுடைய விசுவாசம். ஆண்டவரை நெருங்குங்க, கர்த்தரை நெருங்கி தேவ சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்திலே நெருங்கி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்கள் வரும் பொழுது தேவ சமூகத்துல முழங்கால் மடக்கி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் எல்லா அமாவாசையும் என்ன செய்வாரு? துரத்தி விடுவார் உங்களை விட்டு. அமாவாசை அந்த ஆவிகள் உங்களை விட்டு ஓடி போய்விடும். சில அமாவாசை நாட்களில் பைத்தியமாயிருவாங்க, அமாவாசை நாட்களில் கிறுக்கா மாறிடுவாங்க. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு தாக்குதல் இருக்குது. அதனால நாங்கள் என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு சில நேரங்களில் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனாலும் நான் அதை பெருசாக யோசிப்பதே கிடையாது. அமாவாசையோ பௌர்ணமியோ எதுவாக இருந்தாலும் அது தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு அது போகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் சிலர் அதை பெரிய காரியமாக யோசிப்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணுகிறார். எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். எப்படி? பறந்து காக்கிற பட்சியை போல. வசனத்தை விசுவாசிங்க. பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிற தேவனாக காணப்படுகிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலர் பல காரியங்களை சொல்வார்கள், அதை நான் கேட்டுக்கொள்வேன். காரணம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில விசுவாசத்தின் குறைவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் என்ன செய்வாங்க? எங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இருக்கும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்காக அவர் யுத்தம் செய்கிறார். அதை நாம் ஜெயித்து விட முடியும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். நீங்க எப்படி இருக்கணும்? சும்மா இருங்க. அப்படின்னா சும்மா இருக்கணும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதற்காக அமாவாசை ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம் அப்படி சொல்லி நீங்க வைக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் உபவாசிக்கணும். 21 நாள் என்பது எப்ப வேண்டுமானாலும் உபவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆடி மாசம் தான் 40 நாள் 41 நாள் உபவாசம். ஆடி மாசம் தான் 21 நாள் உபவாசம். சில சபைகளிலே இப்படி வருஷந்தோறும் பாரம்பரியமாக சில சபைகள் இதை அனுசரித்து வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அனுபவங்களை இந்த ஜெபராஜி பாஸ்டர் ஏற்றுக்கொள்வது இல்லை, விசுவாசிப்பதும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எப்போது யுத்தம் செய்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையும் அடைக்கலமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுடைய சட்டையின் நிழலிலே மறைக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பம், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், என்னுடைய எல்லைகள் எல்லாம் தேவனுடைய சட்டைக்குள்ளாக, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க அதை விசுவாசிங்க. எப்பொழுதும் எனக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டு ஆண்டவரே. எப்பொழுதும் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறீர்.
என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி. வசனம் பொய்யல்ல. என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி. வாய் திறந்து சொல்லுங்க, வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். தேவனுடைய வசனம் அப்படிப்பட்டது. வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை எப்பொழுதும் என்னுடைய தூதர்களை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? பாதுகாக்கிறேன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சத்தமாக வல்லமையோடு கர்த்தருடைய பாதுகாக்கிறாரே. ஹalleluya. தீவாலாபா ஷரபந்ததிரா ரீபானாபா ஷரபானா கத்திரா ரீபானந்தரபி ஹதடானியா லபௌஷரானியா. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தேவன் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு யுத்தத்தின் செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? இந்த நாட்களிலே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேசத்திலே இஸ்ரேல் தேசம் அது யுத்தத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல தேசங்கள் யுத்தத்திற்குள்ளாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே நாம் அடிக்கடி பல பாடுகள், சோதனைகள், துன்பங்கள், வியாதிகள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதுண்டு. கர்த்தர் நமக்காக எப்பொழுதும் யுத்தம் செய்கிறார். ஆனாலும் அதை மீறி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, பல போராட்டங்கள், பல துன்பங்கள், பல வறுமை கஷ்டங்கள், பல நாம் சொல்ல முடியாத பல போராட்டங்கள் நம்முடைய மனதிற்குள் கூட பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதுண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்திலே நாம் அதை எப்படி ஜெயிப்பது? ஆண்டவர் எப்படி நமக்காக யுத்தம் செய்கிறார்? எப்படி நமக்காக அவர் வழக்காடுகிறார்? எப்படி நம்முடைய பட்சத்தில் இருந்து அவர் நம்முடைய காரியங்களை விசாரிக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவினுடைய பெயர் யோசபாத் ராஜா என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த யோசபாத் ராஜாவினுடைய அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 19ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் முடியும் பொழுது 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம், இதற்கு பின்பு என்று நாம் ஆரம்பிக்கிறோம். வாசிங்க. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசபாத்து ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை, கஷ்டங்கள், யுத்தங்கள் என்று சொல்லப்படுகிற பல போராட்டங்களை ஆண்டவர் அவர் அனுமதிக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். ஒரு ராஜாவாக இருந்தாலும் அங்கே என்ன செய்கிறான்? அவன் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்கிற ஒரு சத்தியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ராஜாவாக இருக்கிறதுனால அவனுக்கு நிறைய பணபலம், படைபலம், திறமைகள், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் தாழ்மைப்பட வேண்டும் என்பதே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியமாக இருக்கிறது. நம் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பணக்கார கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், திறமை வாய்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய யுத்தம் மாமிசத்துக்குரியது அல்ல என்பதை தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் வந்தார்கள். அந்த நேரத்திலே 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வாசிங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி,
சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து, கவனிங்க, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ராஜா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ராஜாவாக நமக்கு தெரிகிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை சேவிக்கிற ஒரு ராஜாவாக இந்த யோசபாத் ராஜா இருந்திருக்கிறான். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தன்னுடைய சொந்த திறமையை நம்பி, தன்னுடைய சொந்த படைப்பலத்தை நம்பி, தன்னுடைய பணத்தை நம்பியோ, தன்னுடைய திறமையை நம்பியோ, படப்பலத்தை நம்பியோ அவர் என்ன செய்யல, உடனே அந்த 3 கூட்டத்தாருக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு போகவில்லை. ஒரு நல்ல ஒரு கர்த்தரை சேவிக்கிற ஒரு ராஜாவாக இருந்தபடினால் அவன் என்ன செய்தான் என்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சபைக்கு தேவன் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில திறமைகள் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு இதெல்லாம் இருக்கிறது, இதை வைத்து நான் அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசிக்கலாம். வாலிபர்களானாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் சரி, வளர்ந்தவர்களானாலும் சரி, வயது சென்றவர்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசபாத் உடனே அவன் செய்த காரியம் என்னவென்று இந்த 3ஆம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய திறமையை வைத்து ஒரு சில காரியங்களை மட்டுமே நாம் செய்ய முடியும். நம்முடைய ஞானத்தை கொண்டோ, நம்முடைய திறமையை கொண்டோ, நம்முடைய பணத்தை வைத்தோ கொஞ்சம் நம்ம முன்னேறி போகலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும். அதுதான் இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம். அதனால் நாம் எப்பொழுதும் தேவ பிள்ளைகள், நாம் எதை செய்தால் நமக்கு நிறைய திறமை இருக்கும், நிறைய காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகள் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே தங்கி இருப்பதை நாட வேண்டும், முழங்கால் படியிருப்பதை நாட வேண்டும், உபவாசிப்பதை நாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தவுடனே அதற்கு நாம் எதிர்த்து நிற்க கூடாது. துன்பங்கள் வரும்போது அதற்கு எதிர்த்து நிற்க கூடாது. உடனே நமக்கு ஒரு தேவ சமூகம் என்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையின் மூலமாக, ராஜாவினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 கூட்டத்தாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே, அது எதை காண்பிக்கிறது? உலகம், மாமிசம், சாத்தான். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடக்கூடியது. உலகம் என்பது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடும், யுத்தம் செய்யும். உலகத்திலே பல கஷ்டங்களை பிசாசு என்ன செய்வான்? கொண்டு வருவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை விட உலகத்தார் அதிக பாடுகள், துன்பங்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் நம்மோடு இருந்து என்ன செய்கிறார்? யுத்தம் செய்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்காக எப்போதும் கர்த்தர் யுத்தம் செய்கிறார். எப்பொழுது நான் பாதுகாக்கப்படுகிறேன், எப்பொழுது கர்த்தருடைய கண்கள் என் மேல் இருக்கிறது. கர்த்தர் என்னை விசாரிக்கிறார், உன்னை தாங்குகிறார், உன்னை தப்புவிக்கிறார், உன்னை சுமக்கிறார், உன்னை ஆதரிக்கிறார். சொல்லிக்கொண்டே போலாம். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் பார்த்தீங்களா? தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நம்மோடு போராடும். மாமிசம் என்று சொல்லப்படுகிற உலக மனிதர்கள் நம்மோடு போராடக்கூடியவர்களாக சில நேரங்களிலே காணப்படுவார்கள். ஒரு வீடை கட்டுறாரு அப்படின்னு சொன்னா அங்க 1000 பேர் பொறாமையில என்ன செய்வாங்க? எழும்புவாங்க இல்லையா? கொஞ்சம் நீங்க தலை தூக்கிட்டீங்கன்னு சொன்னா லேண்டு கொடுத்தவங்களே போராடுவாங்கல்ல. ஆமாவா? தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த உலகம், மாமிசம் என்று சொல்வது உலக மனிதர்களை காட்டுகிறது. உலக மனிதர்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சில நேரங்களில் எழும்பி விடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால் உலகம் என்பது மிக பொல்லாத ஒரு அனுபவத்திற்குள்ளாக, பாவ சேற்றுக்குள்ளாக காணப்படுகிறது. மாமிசம் என்பது மனிதர்கள், பலவிதத்திலே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனிதன் எப்படி இருக்கிறான்? மிருகத்தை போல் இருக்கிறான். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பிற்பாடு நாம் வாசிக்கிறோம், உலகம், மாமிசம்,
சாத்தான். இது சாத்தான் என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். கவனிங்க, எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய யுத்தம். உங்களை ஜெபிக்க விடாது, உங்களுடைய உள்ளத்தை சோர்வடைய பண்ணிவிடும். இயேசு இயேசு என்று கூப்பிட்டு நீ என்னத்தை கண்ட? உங்க காதுல பிசாசு என்ன செய்வான்? மந்திரம் ஓதுமா. நீங்க எவ்வளவு நன்மையை இயேசுவின் இடத்துல பெற்றிருப்பீங்க. ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு நிறைய காரியங்களை யுத்தம் செய்திருப்பார். நிறைய பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வந்திருப்பார். உங்களுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வந்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஜெபத்தின் மூலமாக வெளியே கொண்டு வந்திருப்பார். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களை யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கடந்து வந்த பாதைகளை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்க கூட இல்லாவிட்டால் அந்த பாதையை நான் கடந்திருக்கவே முடியாதுன்னு சில காரியங்களை உங்களுடைய மனதிற்குள் வைத்திருப்பீர்கள். ஐயோ, இந்த பெரிய பிளவு, இதை நான் எப்படி தாண்டி வந்தனோ தெரியாது என்று சொல்லுகிற அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். பெரிய பிரச்சனை, ஆனா என் வாழ்க்கையில ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி சொல்லக்கூடியவர்கள் இங்க இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தி கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாதபடி அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான். அதனால்தான் உலகம் மாமிசம் என்று சொல்லப்படுகிற பொல்லாத மனிதர்கள் மூலமாக வருகிற போராட்டங்கள், பிசாசு, இந்த மூன்று கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமாய் போராடினார்கள். இன்றைக்கும் சபைக்கு விரோதமாய், சபை ஜனங்களுக்கு விரோதமாக பலவிதமான வல்லமைகள் என்ன செய்கிறது? உலகத்திலே போராடுகிறது. விசேஷமாக தேவ பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க விடாதபடி பல வல்லமைகள் போராடும். சிலர் என்ன செய்வாங்க? தேவ சமூகத்துக்கு வந்த உடனே தூங்கிடுவாங்க. அவருடைய மனது உடனே ஆஃப் ஆகிவிடும். நான் சொல்லுவேன், யாராவது நீங்க நார்மலா தூங்குறது வேற, ஆனா நீங்க தேவ சமூகத்தில் தூங்குனீங்கன்னா பிசாசு என்ன செய்கிறான்? அவங்கள தட்டி தூங்க வைக்கிறான். தட்டி என்ன செய்கிறான்? தூங்க வச்சு என்ன செய்வான்? உடைய இருதயத்திலே என்ன விதைப்பான்? சத்தமா சொல்லுங்க. களை விதைப்பான். என்ன விதைப்பான்? என்ன களை என்றால் என்ன? அவிசுவாசம், தேவனை குறித்த சந்தேகம், தேவ சபை குறித்த சந்தேகம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த சந்தேகம். இது நடக்குமா நடக்காதா? அப்படி எல்லாம் பல சந்தேகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை விட்டு பிரிக்கிற பல காரியங்கள், அதெல்லாம் கலைக்கு சம்பந்தமாக காணப்படுகிறது. தூங்குகிறவர்கள், தேவ சமூகத்தில் தூங்குகிறவர்கள் சாத்தானால் தூங்க வைக்கப்படுகிறார்கள், பிசாசினால் தூங்க வைக்கப்படுகிறார்கள். சில தேவ சமூகத்துக்கு வந்தவன தூங்குவாங்க. பேச சொல்லுங்க, 2 நாள் முழிச்சிருந்து பேசுவாங்க. பேச சொன்னா 2 நாள் முழிச்சிருந்து இரவும் பகலும் தூங்காம முழிச்சிருந்து கிளவி கதை பேசுவாங்க. என்ன கதை? வேதம் என்ன சொல்லுகிறது? கிளவிகளின் பேச்சுக்கு விலகி போங்கள், விலகி இருங்கள். கிளவிகள் பேச்சுகள் பேசுவார்கள். தேவ நாமத்திற்கு மேம்படுவதாக. அப்ப கிளவிகளுக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கார் பாருங்க. அப்போ தேவநாமம் மகிமைப்படுவதாக. பேச சொன்னா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா பிரசங்க நேரம் தூங்கிடுவாங்க, ஆராதனை நேரம் தூங்கிடுவாங்க, ஆண்டவரை துதிக்கிற அந்த நேரத்தில் தூங்கி விடுவார்கள். இதுதான் பிசாசனுடைய பெரிய தந்திரம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிலரை பிசாசு என்ன செய்வான்? சனிக்கிழமையே சொல்லுவான், நாளைக்கு நீ சர்ச்சைக்கு போக கூடாது, நாளைக்கு நீ பேக்கு தூக்கிட்டு என்ன செஞ்சிடணும்? பேக்கு தூக்கிட்டு போங்க. எங்க போற எனக்கே தெரியாது, ஆனா சர்ச்சைக்கு போக மாட்டேன், எங்கேயோ போவேன். எங்க போன? அந்த அக்கா வீட்டில் போயிட்டு சர்ச்சை முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து பேசிட்டு அப்படியே திரும்ப என்ன செஞ்ச வந்தேன். என்ன பேசுன? வெங்காய கதை பேசுன. வெங்காய கதைன்னா என்ன தெரியுமா? வெங்காய கதை தெரியுமா? உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாத கதையை பெருசா பேசிட்டு வந்தேன். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்கு போக விடாதபடி வெங்காய கதையை தூக்கிக்கிட்டு என்ன செய்வாங்க? சிலர் பல இடங்களுக்கு செல்லுகிறவர்கள் உண்டு. தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. ஆராதனைக்கு வர நீ போகக்கூடாது, இயேசு உனக்கு என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பெரிய சாத்தான் நின்று அவங்களோட என்ன செய்வான்? பேசுவான். எத்தனை பேர் அப்படி செவி கொடுத்துருக்கீங்க பிசாசுக்கு? நான் இந்த வாரம் ஆராதனைக்கு வரமாட்டேன்,
இல்ல, உங்களை பார்த்தா ரொம்ப பரிசுத்தவாட்டிகளும் பரிசுத்தவான்களுமாய் தெரிகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர்கள் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப பார்த்தா ரொம்ப பரிசுத்தவாட்டியா தெரியுது, ரொம்ப பரிசுத்தவானா தெரியுது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு எங்கேயோ போறது, வெங்காயம் பொறுக்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வெங்காயத்தை உரிக்கணும், உரிக்க உரிக்க ஒண்ணும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது யாருடைய தந்திரம்? பிசாசனுடைய தந்திரம். உன் காதுல ஓதுனது யாரு? அந்த மந்திரத்தை ஓதுனது யாரு? சைத்தான் கே பச்சா. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? விழிப்பாய் இருக்க வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகம் உங்களோடு போராடும், சாத்தான் உங்களோடு போராடுவான். மாமிசம் என்று சொல்லப்படுகிற மனிதர்கள், படாத மனிதர்கள் போராடுவார்கள். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலக மனிதர்களை ஈஸியாக தட்டிடுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை தட்ட முடியாது. தேவ பிள்ளைகளை என்ன தட்டவும் முடியாது, கொட்டவும் முடியாது. உன்னை தட்டவும் முடியாது, கொட்டவும் முடியாது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் ஒரு பாஸ்டர் இப்படி பாடினார், மோசஸ் ராஜசேகர். அவர் பாடினார், கிறிஸ்தவனை என்ன செஞ்சிடாத, அவன் கொட்ட கொட்ட, அப்புறம் வெட்ட வெட்ட வளருவான். ஆதி காலங்களில் ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்கள் மூட்டைப்பூச்சி. ஒரு மூட்டைப்பூச்சி நீ நசுக்குனா 1000 மூட்டைப்பூச்சி அந்த ரத்தத்திலிருந்து உருவாயிடும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை நசுக்க பார்த்தவர்கள் எத்தனையோ பேர் நசுங்கி போயிட்டாங்க தெரியுமா? எத்தனையோ பேர் நசுங்கிட்டாங்க, மூட்டைப்பூச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார் என்று நமக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். எப்படிப்பட்டவர்? நமக்காக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க கண்களை மூடி, ஆண்டவரே நீ சேனையின் கர்த்தர். ஆண்டவரே, உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு சேனை உனக்காக நின்று கொண்டு இருக்கிறது. உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு தேவ தூதர்கள் உனக்காக யுத்தம் செய்கிறார்கள், உன் எல்லைகளிலே, உன் குடும்பத்திற்குள்ளாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உபவாசம் எடுக்கணும். நான் வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா உபவாசம் எடு. 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் அவசியம்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட மாசத்துல நீ என்ன செய்யக்கூடாது. ஆடி மாசம்னு சொன்னா ஏன் உனக்கு ஆடுது மனசுக்குள்ள? இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் தப்பான காரியங்களை செய்கிறார்கள், புரிந்து கொள்ள வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் எப்பொழுது என்ன செய்கிறார்? சொல்லுங்க சத்தமா, யுத்தம் பண்ணுகிறார். உனக்காக எனக்காக யுத்தம் செய்கிற ஒரு சேனையின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஏன் அவருக்கு சேனையின் கர்த்தர்? அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய பரிசுத்த தூதர்களை கொண்டு அவர் எப்பொழுது யுத்தம் செய்கிறவர். ஆனால் தெய்வ பிள்ளைகள் அநேக நேரம் என்ன செய்வார்கள்? பிசாசுக்கு செவி கொடுக்கிறாங்க, பிசாசின் வல்லமைகளுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். பிசாசு உன் வாழ்க்கை அழிக்கிறான், பிசாசு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அழிக்கிறான். உன்னை ஜெபம் பண்ண விடாமல் பல காரியங்களை உன் வாழ்க்கையில கொண்டு வருகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசேப்பு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். இங்க எத்தனை பேர் ஆவிக்குரியவர்களாக இருக்கீங்க? இப்படி வாழ்க்கையில கையை உயர்த்தி காமிங்க. கொஞ்சமாவது விசுவாசத்தோடையாவது தூக்கி காமிங்க. நான் ஆவிக்குரியவனா ஆவிக்குரியவளா? அது கூட விசுவாசிக்க முடியாம இருக்கிற மண்ணாங்கட்டிங்களா இருக்கீங்க நீங்க. அப்போ வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். நீ கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்றியா? கொஞ்ச நேரமாவது சோத்திரம் பண்றியா? கொஞ்ச நேரமாவது ஆண்டவரை ஆராதிக்கிறியா? இப்போ உனக்கு கொஞ்சமாவது ஆண்டவருடைய அன்பு இருக்கா? நீ ஆவிக்குரியவள் தான், ஆவிக்குரியவன் தான். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசபாத் தேவனை தேடுகிற மனுஷன். நீங்க கர்த்தரை தேடுகிறீங்களா? ஆண்டவர் ஆராதிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் இருக்கீங்களா? நீங்க ஆவிக்குரிய மனிதர்கள், ஆவிக்குரிய மனுஷியாக நீங்கள் இருக்கிறீர்கள். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், யோசபாத் இதெல்லாம் கண்டவுடனே அவன் எப்பொழுது என்ன செய்வான்? தன்னுடைய திறமையை நம்புவதில்லை. எந்த பிரச்சனைகளானாலும் தேவ பிள்ளைகள் உடனே தேவ சமூகத்தை நாட வேண்டும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நான் எப்பொழுதும் எந்த வேலைகளிலும் தேவ சமூகத்தை நாடுவேன்.
ஆண்டவருடைய ஆலோசனை பெறுவேன். கர்த்தருடைய சமூகம் தான் எனக்கு ஆலோசனை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்? அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அவன் உடனே என்ன பண்ணா? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் என்ன செய்தான்? உபவாசத்தை குறிவித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அதிகாரத்தை 4 விதமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரிக்கணும். ஒன்று, ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது, விசுவாசிக்கிற ஒரு அனுபவம். அது நாம் எங்கிருந்து பார்க்கலாம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன செய்கிறான்? உபவாசித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்துல விசுவாசத்தின் அறிக்கை, 7ஆம் வசனம் விசுவாசத்தின் அறிக்கை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறிக்கை இடுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் செய்த முன்னாட்களிலே செய்த நன்மைகளாக நினைத்து பார்க்கிறாங்க. அப்படி நினைத்து பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் நடத்தினாரே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யோசித்து அதை தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் என்ன செய்கிறது? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் என்று நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். தேவ நாமத்திற்கு மேம்படுவதாக தேவ ஆலோசனை வருகிறது. தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு என்ன வரும்? என்ன வரும்? ஆலோசனை வரணும். கரெக்டா சொன்னீங்க. சிலருக்கெல்லாம் தூக்கம் வரும். தேவ சமூகத்தில் இருந்தா தூங்கிடுவாங்க. அப்படி தூங்கக்கூடாது. தேவ நாமத்திற்கு மேம்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் இருந்து நாம் 5ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் ஜெபிப்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தேவ நாமத்திற்கு மேம்படுவதாக. 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தர் அவர்கள் நடத்தின வழிகளை நினைத்து பார்த்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நீங்கள் எங்களை இப்படியெல்லாம் நடத்தினீங்களே, எங்கள் முற்பிதாக்களை இப்படிலாம் நீங்கள் நடத்தினீங்க என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை நினைக்கும் பொழுது, அதை திரும்ப யோசிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள விசுவாசம் பலன் உண்டாகும். அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆலோசனையை பெறுகிறார்கள். 14ஆம் வசனத்திலிருந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன வருகிறது? மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக வந்த பொழுது அவர்களுக்குள்ள பெரிய நம்பிக்கை, விசுவாசம். இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிச்சிருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். 4ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்தார்? வெட்டுண்டு விழ பண்ணினார். 5ஆவது நாம் பார்க்கும் பொழுது அங்கே தேவன் என்ன செய்தார்கள்? பெராக்காவிலே கூடி என்ன செய்தார்கள்? தேவனுக்கு நன்றி பலி செலுத்தினார்கள். 5 காரியங்களை நாம் இந்த வேத புத்தகத்தில், இந்த அதிகாரத்தில், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 5 காரியங்களை நாம் தெளிவாய் நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது உபவாசித்து ஜெபித்தல என்ன செய்கிறார்கள்? போராடினார்கள். ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தார்கள். அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம்? எப்பொழுதும் கர்த்தர் உங்களை நடத்தின வழிகள் திரும்பி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்தார் அதை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. திரும்பி பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் திரும்பி பார்க்க வேண்டும். என்ன திரும்பி பார்க்கணும்? உப்பு தூணா மாறுற மாதிரி திரும்பி பார்க்க கூடாது. அவிசுவாசத்தோடு திரும்பி பார்க்க கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து எவ்வளவு காரியங்களை செய்து நம்மை ஜெயமாய் நடத்தி வந்தார். அதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அதை நாம் இங்கே பார்க்கிறோம். 2வது காரியமாக. 3ஆவதாக கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறார். ஒரு புதிய விசுவாசத்தை உருவாக்குகிறார். 4ஆவதாக கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். இதுல ஒரு வசனத்தை ரொம்ப உன்னிப்பாக ஆண்டவர் என்னோட பேசின ஒரு காரியம். நீங்கள் நின்று கொண்டு, அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவ பிள்ளைகள் நின்று கொண்டு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எங்க எதெல்லாம் நிக்கணும்? விசுவாசத்தில் நிக்கணும்.
தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையில உறுதியா நிக்கணும். சத்தியத்திற்காக நிக்கணும். சபையிலே தூணாக நிற்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவங்களை தேவன் தேடுகிறார். என் மகளுக்குள்ள இந்த அனுபவம் இருக்கா? என் மகனுக்குள்ள இந்த அனுபவம் இருக்கா? நிக்கிறானா எனக்காக? தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அந்த காலை நேரத்தில் அது என்னோடு உணர்த்தினார். நின்று தேவ சமூகத்தில் நிற்கிற அனுபவத்தை தேவ சபைக்கு போதி என்று கர்த்தர் என்ன செய்தார் சொன்னார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிற்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நல்ல திடகாத்திரமா விசுவாசத்தோடு நில்லு. உன்னை மோதி அடிக்கிற போராட்டங்கள் இருக்கு. உன்னை தளர்வடைய பண்ணுகிற பல வல்லமைகள் இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தில் நின்றுபிடி. இன்னைக்கு கடந்து போன ஜெபா பிரதரை பற்றி சொன்ன விசுவாசத்தினுடைய வீரன். தேவ நாமத்திற்கு 1-2 பேர் தான் அந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய இந்த சமுதாயத்தில், கிறிஸ்துவ சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் தான் என்ன செய்யறாங்க? விசுவாசத்தில் நின்று பிடிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யறாங்க? காணப்படுறாங்க. ரொம்ப போராட்டம் வந்ததுன்னு சொன்னா சுருண்டுறாங்க. ரொம்ப கஷ்டங்கள் வந்ததுன்னு சொன்னா ஆண்டவரை விட்டே ஓடி போயிடுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் நீ நின்று பிடிக்கணும். கர்த்தர் சொல்ல, நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்காக செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிறார்? சத்துருக்களை சிதறடிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக அவர் யுத்தம் செய்வார். சத்துருவை சிதறடிப்பார். உனக்காக அவர் என்ன செய்வார்? ஜெயத்தை கட்டளையிடுவார். அதனால் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் தேவ சமூகத்தை தேடணும். தேவ சமூகத்தை நாடணும். உபவாசிக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? உங்க குடும்பத்துக்குள்ள தீராத பிரச்சனை இருக்குன்னு சொன்னா என்ன செய்யணும்? உபவாசம் எடுங்க. உபவாசத்தில் இருங்க. உபவாசம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும்? உபவாசிக்கணும். பட்னியா கிடக்க கூடாது. பட்னியா கிடந்து சிலருக்குலாம் அல்சர் வருது, வயிறு புண்ணுப்பட்டு போகுது. நீ எதுக்காக அப்படி இருக்க? நீ சம்பாதிக்கிற, சாப்பிட டைம் இல்லை, அப்படி இருக்க. ஆனா தேவ பிள்ளைகள் உபவாசித்தால் அதுல ரெட்டிப்பான பலன் உண்டு, ரெட்டிப்பான வல்லமும் உண்டு, அபிஷேகம் உண்டு. அது யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? 5 நாள் உபவாசம் எடுத்தேன், 7 நாள் உபவாசம் இருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7 நாள் உபவாசித்தீங்கன்னா உங்க உடம்பு எப்படி இருக்கும்? காத்து போல இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் பேசுறேன். என்னுடைய அனுபவம், 7 நாள் உபவாசிக்கிறனுடைய சரீரம் வெயிட்லெஸ்ஸா மாறிடும். அப்படி காத்துல பறக்கலாம். புரியுதா உங்களுக்கு? தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆனால் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா அனல் பறக்கும். அக்கினியாய் சபை மாறும். தேவ ஆவியானவர் வல்லமையான கிரிகள் நடப்பிப்பார். என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவம் அது. ஒரு 7 நாள் தேவ சமூகத்தில் தாழ்த்தி தாழ்த்தி ஜெபம் பண்ணி உபவாசத்தில் இருந்து தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து சோத்திரம் அல்லேலூயான்னு சொல்ல ஆரம்பித்தா சபையில எல்லாம் பறந்துருவாங்க. ஆவியானவருடைய கிரியை, பலத்த கிரியைகளை கண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ உபவாசம் இருந்து பாரு. கர்த்தர் உனக்கு விரோதமாக பல தடைகள் இருக்கிறது இல்லையா? பல ஆசீர்வாத தடைகள் இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்கிறது. அது தூசியை போல மாற்றி விடுவார். முழங்கால் படியிடு. தேவ சமூகத்தில் எல்லாம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவ சமூகம் மிக முக்கியம், தேவனுடைய பிரசனம் எனக்கு மிக முக்கியம். எப்போதும் வாய் திறந்து போராட்டம் போராட்டம் தேவ சமூகத்தில் சொல்லிட்டு போகாத. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இதை ஜெயிச்சிட்டேன். எப்படி ஜெயிச்சேன்? உபவாசத்துல இருந்தேன், முழங்கால நின்ன. கர்த்தர் அதை ஜெயிக்க உதவி செய்தார். தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில போராடுகிற சக்திகள் தேவனுக்கு முன்பாக ஒரு தூசியை போன்றது. வியாதியின் வல்லமை தூசியை போன்றது. அந்தகார கிரியைகள் தூசியை போன்றது. அசுத்த ஆவியினுடைய வல்லமைகள் தூசியை போன்றது. கர்த்தர் அது எல்லாவற்றையும் நாம் இஸ்ரவேல் மக்களை பிரயாணத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு கீழ்காற்றை வீசினார். ஒரு கீழ்காற்று வீசப்பட்ட பொழுது அங்கே வழி திறந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய வழியை திறக்கக்கூடியவர். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்.
உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கண்ணை திறக்காத. ஆண்டவருடைய சமூகத்தில் இப்ப விசுவாசித்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே இப்பொழுது எனக்கு வழி திறக்கப்படுகிறது, என் வாழ்க்கையிலே இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது, என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுகிறீர், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வாய் திறந்து அறிக்கையிடுங்க, வாய் திறந்து அறிக்கையிடுங்க, வாய் திறந்து அறிக்கையிடுங்க. உன்னோடு போராடுகிற சக்திகள் ஒரு தூசியை போல கர்த்தர் மாற்ற போகிறார். உன் பிரச்சனை தேவனுக்கு முன்பாக பெரிய காரியம் அல்ல, உனக்கு ஒரு பெரிய காரியம் தான். ஆனால் தேவன் அவைகளை தூசியை போல மாற்றுகிறார். நீ ஒரு தூசியை போல உதறிவிட்டு போக உனக்கு ஒரு வழி திறக்கப்படுகிறது. கர்த்தர் வழியை திறக்க பண்ணுகிறார். ஒரு கீழ்காற்று உனக்காக வீசப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா வாயை திறந்து, ஆண்டவரே என்னுடைய படிப்புக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் நான் பெற்றுக்கொள்ள விடாதபடி போராடுகிற வல்லமைகள் இப்பொழுதே அழிந்து போகட்டும், அழியட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணு, அந்நிய பாஷையில பேசு. தேவனுடைய நோக்கம் உன் வாழ்க்கையில இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். தேவனுடைய ரட்சிப்பை நீ காண்பாய். ஹல்லேலூயா. உரவாலா சரவாலா சரவாலா பயப்படாதே, மலங்கரத்தாலே பாதுகாப்பேனே, ஸ்தோத்திரம். பயப்படாதே, மலங்கரத்தாலே பாதுகாப்பேனே, ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீ வைத்ததினால் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.